திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணொரு ஆனாய் போற்றி, அண்ணாமலையும் அண்ணா போற்றி, கண்ணார் அமுதக் கடலே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கையிலை மலையானே போற்றி போற்றி. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க. அன்பர்களுக்கு ஆன்ம வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதும் பார்த்து கொண்டிருப்பதும் சிகாரம் சைவ நெறி பாடசாலை என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே 12 திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். அதில் குறிப்பாக சிவபெருமானுடைய பெரும் கருணையினாலே திருமூல நாயனார் இயற்றிய திருமந்திர நூலினை மட்டும் பாராயண முறையில் அல்லாமல் ஒரு நாளைக்கு ஒரு பாடல் என்கிற வரிசையிலே சிந்தித்து வருகிறோம். நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்து சிறப்பித்துள்ள அத்தனை அடியார் பெருமக்களையும் வருக வருக என்று வரவேற்று அவர்களுடைய பொற்பாதங்களை மனமொழி மெய்களாலே வணங்கி நிகழ்ச்சிக்குள் இனிதே நுழைவோம். நுழைவதற்கு முன்பதாக 12 திருமுறை ஆசிரியர்கள் துதி, திருக்கதவம் அடைதல், திருக்கதவம் திறத்தல், திருப்பள்ளி எழுச்சி போன்ற பாடல்கள் எல்லாம் பாடி நிகழ்ச்சியை துவங்குவதை ஒரு வழக்கமாக ஒரு முறையாக வைத்திருக்கிறோம். அந்த வகையிலே இன்றைக்குண்டான 12 திருமுறை ஆசிரியர் துதிகளை படிப்பதற்காக காஞ்சிபுரம் மாவட்டம் காஞ்சிபுரத்தில் வசிக்கக்கூடிய சிவத்திருமதி தனலட்சுமி கோவிந்தராஜன் அம்மையார் அவர்களை வருக வருக என்று வரவேற்று மகிழ்கிறோம். அம்மா வாங்கம்மா. அம்மா தனலட்சுமி அம்மா வாங்க. இருக்கீங்களா? வாங்க 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 வாங்க. எங்கேயோ பாட்டு வச்சுட்டு இருக்கிறேன் புக்கு. சரிங்கம்மா, வேற யாருன்னா படிக்க சொல்லட்டுமா? வாங்க பாலசுப்ரமணியா, 12 திருமுறை ஆசிரியர் துதி சொல்லுங்க. படிக்கேன் சாமி, படிக்கேன் சாமி. திருச்சிற்றம்பலம். 12 திருமுறை அருளாளர்கள் போற்றி, போலியர்கோன் வெப்பளித்த புகழ் இருவன்கள் போற்றி, ஆளிமிசை கல் மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி, வாளி திரு நாவலூர் வந்தண்டோர் பதம் போற்றி, ஊழிமல்லு திருவாத ஊரான் திருத்தாள் போற்றி போற்றி, திருமாளிகை தேவர் திருவடி போற்றி, சேந்தனார் செம்பதும சேவடி போற்றி, கருவூர் தேவர் கடல் இணை அடி போற்றி, பூந்துருத்தி நம்பிகாடு நம்பிகள் போற்றி, கண்டராதித்தர் கடலடி போற்றி, வேணாட்டடிகள் விரைகளில் போற்றி, திருவாலி அமுதனார் திருவடி போற்றி, புருஷோத்த நம்பி பூங்கலல் போற்றி, சேதிராயர் அடிகள் சீரடி போற்றி, திருமூல நாயனார் திருத்தாள் போற்றி, திருவாலவாயுடையார் நிழல்தாள் போற்றி, காரைக்கால் அம்மையார் பூ அடி போற்றி, ஐயடிகள் காடவர்கோன் அருங்கலல் போற்றி, சேரன் பெருமான் சேவடி போற்றி, நக்கீரத் தேவர் நல்தாள் போற்றி, கல்லாடத் தேவர் கடலடி போற்றி, கபிலதேவ நாயனார் கடல் இணை போற்றி, பானதேவ நாயனார் பொற்றாள் போற்றி, இளம்பெருமான் அடிகள் இணைதாள் போற்றி, அதிராவடிகள் அருங்கலல் போற்றி, பட்டினத்து பிள்ளையார் மலர்த்தாள் போற்றி, நம்பியாண்டார் நம்பி நல்தாள் போற்றி, செல்வமலி குன்றத்தூர் சேக்கலார் அடி போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா. அடுத்து நம்முடைய நிகழ்ச்சியில் திருக்கதவம் அடைதல் பாடுவதற்காக தென்காசி மாவட்டம் தென்காசியில் தென்காசி அருகாமையில் உள்ள சோலைமலை கிராமத்தைச் சேர்ந்த சிவத்திரு பூங்கோடி ஐயா அவர்கள். வாங்க ஐயா. அருட்பெருகு தனி கடலும் உலகுக்கெல்லாம் அன்பு நெறி கடலுமாம் எனவும் ஓங்கும் பொருள் சமய முதற் செய்வ நெறிதான் பெற்ற புண்ணியங்கன் ரெண்டனவும் புவனம் மொய்ய இருக்கடவுண்டர் அருளும் உலகம் எல்லாம் ஈந்தால் தான் திருவருளும் எனவும் கூடி திருக்கலைஞர் ஞான கண்டரசென்று செஞ்சடைவார் வானவர் கோயில் சேர்ந்தார் என்றே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க. நன்றிங்க நன்றிங்க ஐயா.
அடுத்து நம்முடைய நிகழ்ச்சியில் திருக்கதவும் திறத்தல் பாடுவதற்காக நாமக்கல் மாவட்டம் நாவல்பட்டி காட்டூர் கிராமத்தை சேர்ந்த சிவத்திருமதி தேவி வெங்கடேசன் அம்மையார் அவர்கள். வாங்கம்மா. தேவி அம்மா இருக்கீங்களா? திருச்சிற்றம்பலம் ஐயா. இந்த நாள் இனி நாளாகட்டும். நமச்சிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க. அன்பர்களுக்கு ஆன்ம வணக்கம். திருக்கதவும் திறத்தல். பெருமான் பேரானந்தது பிரியாதிருக்க பெற்றிருக்கா அருமானுற்றை பிள்ளை நீ அம்மா அலங்கி அரற்றாதே திருமாமணிச்சே திருக்கதவும் திறந்த போதே சிவபுரத்து திருமால் அறியா திருப்புயங்கன் திருத்தால் சென்று சேர்வோமே திருமால் அறியா திருப்புயங்கன் திருத்தால் சென்று சேர்வோமே. நன்றிகள் ஐயா. அருமை அருமை அருமை. அடுத்து திருப்பள்ளி எழுச்சி பாடுவதற்காக தென்காசி மாவட்டம் தென்காசியில் அருகாமையில் உள்ள வெங்கடேஸ்வரபுரம் கிராமத்தை சேர்ந்த சிவ திருமதி மல்லிகா ராமகிருஷ்ணன் அம்மையார் அவர்கள். வாங்கம்மா. திருச்சிற்றம்பலம். திருப்பள்ளி எழுச்சி. அருணன் இந்திரன் திசை அணுகினன் இருள் போய் அகன்றது உதயனின் மலர் திருமுகத்தின் கருணையின் சூரியன் எல எல நயன கடிமலர் மலர் மற்று அன்னலம் கண்ணாம் திரள் நிறை அறுவதம் முரல்வன இவையோர் திருப்பெருந்துறை உரை சிவபெருமானே அருள் நிதி தர வரும் ஆனந்த மலையே அலைகடலே பள்ளி எழுந்தருளாயே. நன்றிங்கய்யா. திருச்சிற்றம்பலம். நன்றிங்கம்மா. வாங்க தனலட்சுமிமா, பெரும்புலர் காலை மொழி படிங்க. வாய்ப்பு இருக்கா? சரி. பெரும்புலர் காலை மூழ்கி பித்தருக்கு பக்தராகி அரும்போடு மலர்கள் கொண்டாங்கு ஆர்வத்தை உள்ளே வைத்து விரும்பினல் விளக்கு தூபம் விதியினாலிடவல்லார்க்கு கரும்பினில் கட்டி போல்வார் கடவுர் வீரட்டனாரே கரும்பினில் கட்டி போல்வார் கடவுர் வீரட்டனாரே. திருச்சிற்றம்பலம். எந்நாடுடை சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அன்பர்களுக்கு ஆன்ம வணக்கம். சிவபெருமானுடைய பெரும் கருணையினாலே திருமூல நாயனார் இயற்றிய திருமந்திரம் என்கிற நூலினை நாம் ஒரு நாளைக்கு ஒரு பாடல் என்கிற வரிசையிலே சிந்தித்து வருகிறோம். நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள அத்துணை அடியார் பெருமக்களையும் வருக வருக என்று வரவேற்று நிகழ்ச்சிக்குள் இனிதே நுழைவோம். நமக்கெல்லாம் இப்படி ஒரு களத்தை ஏற்பாடு செய்து கொடுத்திருக்கிற சிகாரம் சைவநெறி பாடசாலைக்கும் நம்ம எல்லாம் ஒன்று குவித்து ஒருங்கிணைத்திருக்கக்கூடிய அந்த திருவள்ளுவர் கருணைக்கும் மனமொழி மிகளாலே வணங்கி, பிறந்த மொழி பயின்று இந்த உலகத்தை நமக்கு அறிமுகப்படுத்தி தாய் தந்தையாக, பிறகு காரிய குருவாகவும், பிறகு காரண குருவாகவும் வந்து உலகத்தினுடைய இயல்பை நமக்கு சுட்டி காண்பித்து நிலையாமை என்கிற ஒரு பெரிய உண்மையை நமக்கு அறிவித்து, நிலையில்லாதது என்று நமக்கு அறிவித்து, பிறகு நிலையானது எது என்கிற தேடலை உண்டாக்கி மெய்ஞானமாகி மெல்லுகின்ற மெய்ச்சோடராக நம்முடைய பூர்வ நடுவில் இருக்கக்கூடிய எல்லாம் வல்ல திருவடியிலே கொண்டு வந்து சேர்த்த அந்த குருவர்களுக்கும் நம்முடைய உடல் பொருள் ஆவி அத்தனையும் சமர்ப்பித்து நிகழ்ச்சிக்குள் இனிதே நுழைவோம். குருவருள் இல்லை என்றால் திருவருள் இல்லை. அப்படி நம் குருமரபுக்கெல்லாம் முதல் குருநாதனாக இருக்கக்கூடிய நந்தியம்பெருமான் திருவடிகளை மனமொழி மேகலாலை வணங்கி அவருடைய உபதேசம் பெற்ற திருமூல நாயனார், நம்முடைய கதாநாயகனாக இருக்கக்கூடிய திருமூல நாயனாருடைய பொறுப்பாதங்களையும் மனமொழி மேகலாலை வணங்கி நாம்
நூலுக்குள் நுழைவோம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். திருமந்திரத்தில் 3ஆம் தந்திரத்தில் பரியங்கி யோகம் என்கிற தலைப்பின் கீழே 18வது பாடலை நாம் இன்றைக்கு சிந்திக்க இருக்கின்றோம். 18வது பாடல். வாங்க இருதலை வாங்கலில் வாங்கியே வீங்க வலிக்கும் விரகறிவாரில்லை. வாங்க இருதலை வாங்கலில் வாங்கியே வீங்க வலிக்கும் விரகறிவாரில்லை. வீங்க வலிக்கும் விரகறிவாளர்தாம் ஓங்கியதம்மை உதம்பண்ணினாரே. வீங்க வலிக்கும் விரகறிவாளர்தாம் ஓங்கியதம்மை உதம்பண்ணினாரே. பாடலுக்கான பதமா பிரிச்சு பார்ப்போம். வாங்க இருதலை வாங்கலில் வாங்கியே வீங்க வலிக்கும் விரகறிவாரில்லை. வீங்க வலிக்கும் விரகறிவாளர்தாம் ஓங்கிய தன்னை தம்மை உதம் பண்ணினாரே. இந்த ஒரு முறை பிரிச்சு பார்த்துருவோம். வாங்க இருதலை வாங்கலில் வாங்கியே வீங்க வலிக்கும் விரகறிவார் இல்லை. வீங்க வலிக்கும் விரகறிவாளர்தாம் ஓங்கிய தம்மை உதம் பண்ணினாரே. இப்பாடலுக்கான பொழிப்புரையை பார்ப்போம். திருமூல நாயனார் திருவடிகளே போற்றி போற்றி. பொழிப்புரை. துணைவி வாங்கிக் கொள்ள துணைவிடமிருந்து நீங்குவதாகிய விந்துவை, துணைவி வாங்கிக் கொள்ள துணைவனிடமிருந்து நீங்குவதாகிய விந்துவை அங்கனம் நீங்காமல் உள் வாங்கிக் கொள்ளும் முறையில் வாங்கி பின் அஃது உடம்பினுள் ஆற்றலாய் மிகுமாறு உறுதிப்படுத்திக் கொள்ளும் வழியை அறிகின்றவர் ஒருவரும் இல்லை. இனி அவ்வழியை அறிந்தவர் யோகத்தில் மிக்க விளங்கும் தம்மை போகத்திற்கு தகுதியுடையவராக செய்து கொண்டவராவார். இன்னும் ஒரு முறை இந்த பொழிப்புரையை படிக்கிறேன். மற்ற பொழிப்புரைக்கும் இந்த பொழிப்புரைக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு. சில ஆசிரியர்களுக்கு கருத்து முரண்பாடு இருக்கு, கருத்து வேறுபாடு இருக்கு. சொல்லாடல்கள்ல அவங்கவுங்க எப்படி உள்வாங்கிக்கிறாங்களோ அதன்படி இந்த கருத்துக்கள்லாம் பிரியுது. அதான் சொன்னேன், அறிவு சார்ந்த புரிதல்ல இறைவன் உணர்த்துறது தான் புரிதல். அந்த வகையில தர்மயாதனம் கொடுத்திருக்கிற விளக்கம் ஒரு பக்கம் இருக்கும், மாணிக்கவாசனார் கொடுத்த விளக்கம் ஒரு பக்கம் முரண்பட்டு இருக்கு. முரண்பட்டுன்னா கொஞ்சம் கருத்து மாறுபடுது, கருத்துக்கள்லாம் மாறுபடுது. நம்ம திருமந்திர நூல்ல என்னைக்காவது ஒரு பாடல்ல இப்படி ஒரு கருத்து மோதல்கள், கருத்து வேறுபாடு, கருத்து அவங்கவுங்க புரிதலுக்கு ஏற்றவாறு மாறுபடும். அதை சிகார சைவநெறி பாடசாலையில கொஞ்சம் அலசி பார்ப்போம். சரியா? திருப்பி ஒரு முறை அந்த பொழிப்புரையை படிக்கிறேன். துணைவி வாங்கிக் கொள்ள துணைவனிடமிருந்து நீங்குவதாகிய விந்துவை அங்கனம் நீங்காமல் உள்வாங்கிக் கொள்ளும் முறையில் வாங்கி பின் அஃது உடம்பினுள் ஆற்றலாய் மிகுமாறு உறுதிப்படுத்திக் கொள்ளும் வழியை அறிகின்ற ஒருவரும் இல்லை. இனி அவ்வழியை அறிந்தவர் யோகத்தில் மிக்க விளங்கும் தம்மை போகத்திற்கு தகுதியுடையவராக செய்து கொண்டவராவார். ரைட். இப்ப நம்ம யதார்த்தமா சிகார சைவநெறி பாடசாலையில் நம்ம அடியார்களோடு பகிர்ந்துக்குவோம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். பொதுவா 2 யோகம் நம்ம சொன்ன, கேசரி யோகம், அப்புறம் பரியங்கி யோகம். இந்த கேசரி யோகம் தனித்து எதிர்கொள்ளக்கூடியது அப்படின்னு நம்ம பேசியிருக்கிறோம். அது தனித்து எதிர்கொள்ளக்கூடியது கேசரி யோகம்னு சொன்னா,
இது கணவன் மனைவி இருவரும் சேர்ந்து எதிர்கொள்ளக்கூடிய யோகம் என்று நம்ம தெரியும். கிட்டத்தட்ட 17 பாடல்கள் அப்படிதான் நம்ம பார்த்துட்டு வந்திருக்கோம். அதுல இல்ல சில யுக்திகளை நமக்கு சொல்லி கொடுத்து தான் வந்திருக்காரு. வாங்க இருதலை வாங்கலில் வாங்கியே வீங்க வலிக்கும் விறகறிவார் இல்லை அப்படின்னா, இங்க மாணிக்கவாசகனார் என்ன சொல்றாருன்னா, தர்மயாதனத்துல என்ன சொல்றாங்கன்னா, துணைவி வாங்கி கொள்ள துணையிடமிருந்து நீங்குவதாக விந்துவை, அதாவது கணவனிடமிருந்து விந்துவை வாங்குவது போல வாங்கி விந்துவை வீணாக்காமல் அப்படியே அதை புருவ நடுவுக்கு கொண்டு போய் அப்படியே உறுதிப்படுத்தி அங்கே இருக்கக்கூடிய கலை யோகத்தை கற்றுக்கொண்டவர்கள் யாரும் இல்லை, அதை கண்டறிவார் இல்லை, அந்த பயிற்சி செய்யறவங்க யாருமே இல்லை. அப்படி அறிந்தவர்கள் யோகத்தில் சிறந்து விளங்குவார்கள்ன்றதுதான் பாட்டு. எது? நம்ம தர்மயாதனம் பாட்டு. அவங்க போகத்திற்கும் தகுதி உடையவர்கள், யோகத்திற்கும் தகுதி உடையவர்களாக இருக்கிறார்கள் அப்படின்ற செய்தி தான் பொழிப்புரை சொல்லுது. ஆனா மாணிக்கவாசகனார் ஐயா திருமந்திரம் விளக்க உரையில கொடுக்கும்போது இங்க என்ன சொல்றாருன்னா, பரியங்க யோகத்துல வாங்கல் அப்படின்னா மூச்சை உள்ளே இழுத்தல்ன்றார், இருதல் அப்படின்னா வெளியே விடுதல்ன்றார், வீங்கல்னா கும்பகம்ன்றார். மூச்சை உள்ள இழுக்கிறது, மூச்சை உள்ள வச்சுக்கிறது, மூச்சை வெளியே விடுறது, அதாவது பூரகம், ரேசகம், கும்பகம் அப்படின்னு சொல்லுவாங்க. மூச்சு காற்று உள்ள இழுக்கிறதுக்கு பூரகம்னு பேர். அத உள்ள வச்சுக்கிறதுக்கு வீங்கல், அதாவது கும்பகம்னு பேரு. அதை வெளியே விடுறதுக்கு ரேசகன் பேரு. வாங்க இருதலை வாங்கலில் வாங்கியே வீங்க வலிக்கும் விறகறிவார் இல்லை அப்படின்னா, மூச்சை கொண்டு மெதுவா மேல ஏத்தி அப்படியே உள்ள அடக்கி திருப்பி மெதுவா விடுற கலை விறகறிவார் இல்லை, வீங்க வலிக்கும் விறகறிவார் தம் ஓங்கிய தம்மை உதம் பண்ணினாரே அப்படின்னு. அப்படி வெளியே வரக்கூடிய அந்த மூச்சை வாங்கி உள்ளே இழுத்து முறையாக பயிற்சி செய்யக்கூடியவர்கள் யாருமே இல்லை. அப்படி முறையாக இதனை செய்ய தெரிந்தவர்களே எடுத்த பிறவியின் பயன் அறிந்தவர்கள் ஆவார்கள். விறகு வழி தன் பிறவியை உணரும் பாக்கியம் பெற்றவர்களாக இருப்பார்கள் அப்படின்னு இந்த செய்தி அந்த பாடலோடு முடியுது. ரெண்டு முரண்பாடு, ரெண்டு கருத்துக்கள் பிரியுது. இப்போ தர்மயாதனை சுலபமா முடிச்சுட்டாங்க. வாங்க இருதலை வாங்கலில் வாங்கி வீங்க வலிக்கும் விறகறிவார் இல்லைன்றதுக்கு, கணவனோடு இருந்தாலும் விந்துவை பயன்படுத்தாமல், விந்துவை செலவு செய்யாமல், விந்துவை வாங்குற மாதிரி வாங்கி அதை அப்படியே போகத்தை கொண்டு போற மாதிரி கொண்டு போய் அப்படியே புருவ நடுவில் லாக் பண்ணி அதாவது ஏகாந்தமா நிக்க வச்சு வீங்க வலிக்கும் விறகறிவார் இல்லை அப்படின்னா, அந்த போகத்துக்கு போற மாதிரி போய் ஒரு ஆசை காமிச்சு அப்படியே அந்த ஆசையிலிருந்து இடுப்பு, வயிறு, அப்புறம் மார்பு, தொண்டைக்குழிலாம் கடந்து புருவ கழுத்துக்கு மேல போய் ஏகாந்தமா இருக்கிற கலைய நம்ம தர்மயாதனம் சொல்லுது. துணைவி வாங்கி கொள்ள துணைவரிடமிருந்து நீங்குவதாக விந்துவை அங்கனம் நீங்காமல் உள்வாங்கிக் கொள்ளும் முறையில் உள்வாங்கிக் கொள்ளும் முறையில் தான் தன்னோடு சேர்ற மாதிரி சேர்ந்து பின் அஃது உடம்பினுள் ஆற்றலாய் மிகுமாறு உறுதிப்படுத்திக் கொள்ளும் வழியை அறிகின்றவர் ஒருவரும் இல்லை. இந்த மாட்டுக்கு புல்லு காமிக்கிற மாதிரி கொண்டு போய் உள்ள கொண்டு போயிடணும், வீட்டுக்குள்ள கொண்டு போயிடணும். இல்லைன்னா மாடு ஊர் சுத்தம். இந்த மாட்டுக்கு இந்த புல்லை காமிக்கிற மாதிரி காமிச்சு அப்பதான் வீட்டு உள்ள கூப்பிட்டுட்டு போகணும், இல்லைன்னா அது வராது. அந்த புல்லு தான் போகும், அந்த புல்லு தான் போகும். அந்த போகத்துக்கு போற மாதிரி போய் யோகத்துல நுழையதான் திருமூல நாயனார் இந்த பாடல்ல சொல்றாரு. வாங்க இருதலை வாங்கலில் வாங்கியே வீங்க வலிக்கும் விறகறிவார் இல்லை, வீங்க வலிக்கும் விறகறிவாளர் தம் ஓங்கிய தம்மை உதம் பண்ணினாரே தன்னை அறிந்து இன்புற்று இருந்தார்களே அப்படின்றதுதான் இங்க செய்தி. ஆனா மாணிக்கவாசகனார் இதுல இருந்து கொஞ்சம் மாறுபடுறாரு. வாங்கன்னா மூச்சை உள்ள இழுக்கிறதுன்றாரு, இருதல்னா ரேசகம்ன்றாரு, வாங்கலில் வாங்கியே வீங்கன்னா கும்பகம்ன்றாரு. ஒரு புதுவிதமான அர்த்தத்தை அவர் சொல்றார். நம்ம பிராணாயாமன்ற தலைப்புல நிறைய பார்த்துட்டோம். இதே திருமந்திர நூல்ல பிராணாயாம தலைப்புல நம்ம பார்த்தோம். எவ்வளவு உள்ள இழுக்கணும், எத்தனை விரல் எடை உள்ள இழுக்கணும், முறையா குருநாதர்கிட்ட எப்படி எத்தனை மூச்சு உள்ள இழுக்கிறவங்க எவ்வளவு நாள் இருப்பாங்க, ஆயுள் கணக்கெல்லாம் நம்ம பார்த்தோம். 11 அங்குலம், 12 அங்குலம், அப்புறம் 4 அங்குலம், 8 அங்குலம், 3 அங்குலம், 2 அங்குலம், அவங்களுடைய உயிர் நாள் எவ்வளவு நாள் இருக்கும் பூமியில எல்லாம் நம்ம திருமந்திர நூல்ல பார்த்தோம்.
ஆச்சரியமா அந்த அங்கலத்தை வச்சு சாமி நம்மளுக்கு என்ன பண்ணாரு? ஆயுள்லாம் சொன்னார். ஆனா, இத வந்து ஒரு வாங்க இருதலைன்றது மூச்ச மட்டும் தான் வாங்கி அத செஞ்சதா அதாவது மூச்ச உள்ள இழுக்கிறதுக்கு பூரகம்னு பேரு. அந்த மூச்ச உள்வாங்கி வச்சுக்கிறதுக்கு பேரு வீங்கல். அதாவது வந்து கும்பகம்னு பேரு. அந்த மூச்ச மெதுவா வெளிய விடுறதுக்கு பேரு ரேசகன்னு பேரு. இத வந்து மையமா வச்சு இந்த பாடலுக்கு விளக்கம் வந்து மாணிக்கவாசகனார் குடுக்குறாரு. அதான் கொஞ்சம் மாறுபடுது. ஆனா நம்ம டாபிக் அதுக்கு சம்பந்தம் கிடையாது. பிராணாயாம பயிற்சி இங்க கிடையாது. ஆனா பிராணாயாம பயிற்சி இங்க உண்டு. கணவனும் மனைவியும் 2 பேரும் சேர்ந்து சுவாச கதியில நடுவுல நடுவுல மனச கொண்டு போயிட்டாங்கன்னா, பிராணாயாமம் நிச்சயம் செஞ்சு தான் ஆகணும். அப்போ சுவாசம் வந்து உள்ள ஒடுங்கிடும். இங்க இருக்கிற எல்லாரும் நீங்க எல்லாம் பெரியவங்க தான். வந்திருக்க எல்லாரும் பெரியவங்க, அனுபவசாலிகள் தான். அதாவது சுவாசத்த வெளிய விட்டா தான் போகத்த அனுபவிக்க முடியும். போகத்துக்கு சுவாசம் வெளிய போய் ஆகணும். யோகத்துக்கு சுவாசம் உள்ள ஒடுங்கி ஆகணும். ரொம்ப முரண்பாடு. நீங்க எல்லாம் அனுபவசாலிங்க தான். எனக்கே நீங்க எல்லாம் ஆசான்கள் தான். போகம் பண்ணும்போது மூச்சு வெளிய போகும் மூக்கு வழியா. அதுல இடது ஓடுச்சுன்னா பொன் குழந்தை பொறக்கணும்னுவாங்க. வலதுல ஓடுச்சுன்னா ஆண் குழந்தை பொறக்கணும்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் உங்களுக்கு தெரியாத ரகசியம் இல்ல. எல்லாம் தெரிஞ்சவங்க தான் நீங்க. அப்போ சுவாசத்தின் அடிப்படையில தான் குழந்தை பிறக்குன்றது நல்லா தெரிஞ்சவங்க தான் எல்லாருமே. வலது நாடியில ஓடுனா என்ன நடக்கும்? இடது நாடியில ஓடுனா என்ன நடக்கும்? சுழுமுனையில ஓடுனா என்ன நடக்கும்ன்றதெல்லாம் தெரியும் உங்களுக்கு. அப்போ போகத்திற்கு சுவாசம் வெளியே வந்தே ஆகும். ஆனால் யோகத்திற்கு மூச்சு உள்ளே ஒடுங்கும். இதான் ரகசியம். மனம் ஒடுங்குனா மூச்சு ஒடுங்கும். மூச்சு ஒடுங்குனா நடு விளங்கும். இதான் ரகசியம். ஆக இங்க வந்து பூரகம், ரேசகம், கும்பகத்துக்கு வாய்ப்பே இல்லை. அந்த வகையில சிந்திக்க முடியாது. இது வருங்காலங்கள்ல வரலாற்றுல இந்த பதிவை எடுத்து யார் பார்த்தாலும் இவர் என்ன எகதாளமா பேசியிருக்கிறாருன்னு சொல்றதுக்கு இங்க இடம் கிடையாது. எடுத்தம் கவுத்தம் தடி எடுத்தவங்களாம் தண்டல்காரன் ஆயிட முடியாது. திருமந்திரத்துக்கு எல்லாரும் பொருள் சொல்ல முடியாது. நமக்கு இறைவன் என்ன உணர்த்துறாரோ அதைதான் நம்ம இங்க பேசுறோம். அப்போ வாங்க இருதலை வாங்கலில் வாங்கியே வீங்க வலிக்கும் விறகறிவார் இல்லை அப்படின்னு பொழிப்புரை வந்து அருமையாதனம் கொடுத்திருக்குது. என்னன்னா, போகத்துக்கு போற மாதிரி போய் யோகத்துல போய் ஒட்டிக்கோ. அப்படி கலையை கத்துக்கிட்டீங்கன்னா ஒருபோதும் உனக்கு லாஸ் கிடையாது. வீங்க வலிக்கும் விறகறிவாளர் தான் ஓங்கிய தம்மை உதம் பண்ணினாரே. உதம் பண்ணினாருன்னா தன்னை அறிந்து கொண்டார்களே அப்படின்றதுதான் செய்தி. இதை நம்ம அப்படிதான் எடுத்துக்கணும். பூரகம், ரேசகம், கும்பகமா இதை எடுத்துக்க முடியாது. காரணம் என்னன்னா, போகத்துக்கு போகும்போது மூச்சு வெளியே போகும். யோகத்துக்கு போகும்போது மூச்சு ஒடுங்கும். கணவன் மனைவி 2 பேரும் சேர்ந்து பாம்பு மாதிரி பின்னி சுவாசத்தை வெளியே விடாம கவனத்தை கொண்டு போய் பொருளுடன் நிறுத்திட்டாங்கன்னா அவங்களுக்கு மூச்சு இருக்கிறதே தெரியாது. பிராணாயாமம் நடக்கிறதே தெரியாது. அதனால இது வந்து திருப்பியும் சொல்றதுதான். போகத்துக்கு பச்சை புல்ல காமிச்சு மாட்டை கொண்டாந்து வீட்டுக்குள்ள நுழைக்கிற மாதிரி கிரகப்பிரவேசம் பண்ணும்போது மாடு உள்ள நுழையத்துக்கு டைல்ஸ்ல ரொம்ப கஷ்டப்படும். கொஞ்சம் பச்சரிசியும் வெள்ளமும் அந்த புல்லையும் காமிச்ச உடனே அது என்ன பண்ணும்? அழகா காலையில காட்டியுமே புல்லை பார்த்த உடனே என்ன ஆயிடும்? அப்ப உள்ள கொண்டாந்து ஸ்டெப்பா உள்ள கொண்டாந்து உள்ள விடுவோம். அது மாதிரிதான் இந்த உடம்புக்கு போகம்னா ரொம்ப அப்படி இந்த பச்சை புல்ல காமிக்கிற மாதிரி. ஏன்னா நம்ம உடம்புக்கு போகம் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா உடம்பு இச்சையால் ஆனது இல்லையா? ஆனா அப்பா அம்மான்ற 2 இச்சையால சேர்ந்தது தானே இந்த உடம்பு. இச்சைக்குரியது. அந்த இச்சைக்குரிய உடம்பு என்ன பண்ணும்? இச்சையை எதிர்பார்க்கும். அப்ப அதுக்கு என்ன பண்ணணும்? அதுக்கு உண்டான தீனியை போட்டோம்னா அது என்ன பண்ணும்? மிருகநிலையில அதுக்கு உண்டான தீனியை போட்ட பிறகு என்ன பண்ணும்? அதுதான். அப்ப மாடு உள்ள வர்ற மாதிரி தான் நம்ம என்ன பண்ண போறோம்? இந்த போகத்திலிருந்து யோகத்துக்கு நுழைய போறோம். கணவன் மனைவி போகம் செய்யற மாதிரி போய் யோகம் செய்யக்கூடிய மிகப்பெரிய கலையை தான் வாங்க இருதலை வாங்கலில் வாங்கி வீங்க வலிக்கும் விறகறிவார் இல்லை அப்படின்னு சொல்லப்படுது. இந்த விறகு அறிவார் இல்லை அப்படின்றதெல்லாம் அந்த விந்து ஜெயம் என்று சொல்லக்கூடிய சுக்கிலத்தை வென்றவர்கள், சுரோனியத்தை வென்றவர்களுடைய இலக்கணத்தை சொல்லப்படுகிறது. அப்படி போகத்துக்கு போய் யோகத்திலே வெற்றி கண்டு திளைத்திருக்கக்கூடியவர்கள் யாருமே இல்லை அப்படின்றாரு. அப்படி தெரிஞ்சிட்டாங்கன்னா அவங்க தன்னை அறிந்தவர்களே அப்படின்னு தான் இந்த பாட்டுடைய அர்த்தம்.
இங்க பிராணாயாமத்துக்கு இடம் கிடையாது. பிராணாயாமம்னா இங்க மூச்சு பயிற்சி மாதிரி ஒண்ணும் இல்லவே இல்லை. இங்க மூச்சு பயிற்சிக்கு இதுவுமே கிடையாது. பூரகம், ரேசகம், கும்பத்துக்கான இடமே கிடையாது. ஆனா மூச்சு பயிற்சி உண்டு. எப்படின்னா தானாவே மூச்சு ஒடுங்கிடும். மனம் ஒடுங்க, மூச்சு ஒடுங்கும். இதுதான் செய்தி. ரொம்ப டீப்பாலாம் வேண்டாம். ஆக மொத்தம் போகத்துக்கு போற மாதிரி போய் யோகத்திலே திளைத்த தம்பதியர்கள் ஒருபோதும் விந்துவை சுரணித்தை வீணாக செலவு செய்யாமல் ஏகாந்தமாக கணவன் மனைவி இருக்கக்கூடிய பழகி கொண்டவர்கள் தன்னை அறிந்து இன்புறுவர்களாகத்தான் இருப்பார்களே தவிர இந்த உலகத்தில் யார் இந்த கலையை கற்றிருக்கிறார்கள் என்று கேள்வியும் வைக்கிறார். யார் அறிவார் அப்படின்றார். அப்போ போகத்திற்கும் யோகத்திற்கும் ஒரு இருவரும் தேவை. அந்த போகத்தை யோகமாக மாற்றக்கூடியவர்கள் தான் விந்து ஜெயம் பெற்றவர்கள். அதனுடைய அருமை சொல்லப்பட்டிருக்கு பரியங்க யோகத்தில். அதுதான் போகத்தை யோகமாக மிக மாற்றக்கூடிய கலையை தான் இந்த பாடல் சொல்லுதுன்னு சொல்லி மீண்டும் ஒரு முறை இந்த பாடலை படித்து நிகழ்ச்சியை இனிதை நிறைவு செய்வோம். வாங்க இருதலை வாங்கலில் வாங்கியே வீங்க வலிக்கும் விரகறிவாரில்லை. வீங்க வலிக்கும் விரகறிவாலதாம் ஓங்கிய தம்மை உதம்பண்ணினாரே. வீங்க வலிக்கும் விரகறிவாலர்தாம் ஓங்கிய தம்மை உதம்பண்ணினாரே. சரி, இனி இந்த பாடலை பார்த்தாச்சு, பொருளும் பிரிச்சு பிரிச்சு பார்த்தாச்சு. செய்தி ஒண்ணுதான். எவ்வளவு பெரிய தம்பதியாக இருந்தாலும் சிவனடியார்களாக இருக்காங்க, திருநீரு ருத்ராட்சம் 5 எழுத்து, அவ்வளவுதான். உண்மை தெரிஞ்சவங்க சந்தானத்துக்காக குழந்தை பெற்றுட்டோமா அடுத்து என்ன பண்ணணும்? வீணாக்க கூடாது. வீணாக்காம போகத்துக்கு போறோம், இல்ல போகத்துக்கு போங்க. ஆனா போகத்துக்கு போயிட்டு அதுல என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? அதை யோகமா மாற்றக்கூடிய கலையை கத்துக்குங்கிறது தான் செய்தி. அதுல அப்படி கலையை தெரிஞ்சுக்கிட்டவங்க ஒருபோதும் நீடூழி வாழலாம், கோடிக்கணக்கான ஆண்டுகள் வாழலாம்னு போன பாட்டுல பார்த்தோம். அதுக்கு முன் பாட்டுலையும் பார்த்தோம். அதே மாதிரிதான் இந்த பாட்டு என்ன சொல்றது? தன்னை அறிந்தவர்களாக விந்து ஜெயம் பெற்றவர்களாக இருப்பார்கள் என்ற செய்தி தான் இது சொல்லப்படுது. வாங்க, வீங்க, வீங்க, ஓங்கி அப்படின்ற தலைப்புல இங்க இது முன் லைன்ல இருக்குது. அதுதான் அவங்க சொல்றாரு. ஆனா இது ஒருபோதும் இந்த பூரகம், ரேசக, கும்பகத்தை பத்தி இதுல எதுவும் செய்தி இல்லைன்றது தான். ஆனா மாணிக்கவாசகர் அது செய்தியா சொல்றாரு. கொஞ்சம் வேறுபடுது, ஒவ்வொருத்தர் கருத்திலும் வேறுபடுது. நாம எப்படி எடுத்துக்கலாம்னா, போகத்தை யோகமா மாற்றக்கூடிய கலையை நாம் கற்றுக்கொள்ளுவோம். இந்த மனமாகிய இந்த உடம்பும் மனசும் ஏதாவது ஒண்ணு காமிச்சத்த காரணமும் காரியம் இருந்தா தான் உள்ள நுழையும். ஒரு தவசம் எனக்கு என்ன கிடைக்கும்? நான் உன் கூட வரேன், எனக்கு என்ன லாபம்? இதான் முதல்ல கேள்வி கேட்கும். நான் வரேன் உன் கூட, எனக்கு என்ன வாங்கி தருவேன்? அதுதானே மனசனுடைய ஈடுபாடு. எங்க வந்தாலும் எனக்கு என்ன கிடைக்கும்? எனக்கு என்ன லாபம்? இதுதான் கேட்கும். அப்ப உடம்பு என்ன கேட்கும்? சுகம் எதிர்பார்க்கும். மனசு என்ன கேட்கும்? எனக்கு என்ன லாபம்னு கேட்கும். இது ரெண்டும் எனக்கு என்ன லாபம் அங்க வர்றதுனால? இதுதான் இந்த காரணமும் காரியமும் தான் இந்த உடம்பும் இந்த மனசும். அந்த காரண காரியத்தை கொண்டு வந்து போகத்துல செலுத்துற மாதிரி செலுத்தி, போகம்னா ரெண்டுத்துக்கும் உயிர், அப்படி செலுத்துற மாதிரி செலுத்தி யோகத்துல அடையக்கூடிய கலை தான் இந்த பரியங்க யோகம்னு சொல்லி நிகழ்ச்சியை இனிதை நிறைவு செய்வோம். வாழ்த்து. மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எனின் நல்ல கதிக்கு யாதுமோர் குறைவில்லை. கண்ணின் நல்ல துரம் கழுமல வல்லநகர் பெண்ணின் நல்லாளோடும் பெருந்தகை இருந்தது. தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தலவரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லென எல்லாம் தரும் அன்பர் என்பவருக்கே கணம் தரும் பூங்குடலால் அபிராமி கிடைக்கவில்லை. ஆறிரு தடந்தோல் வாழ்க, அறுமுகம் வாழ்க, வெற்பை கூறுசை தனிவேல் வாழ்க, குக்கூடம் வாழ்க, செவ்வேல் ஏறிய மஞ்சை வாழ்க, ஆனிதன் அணங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியார் எல்லாம் வான்மிகில் வழாது பெய்க, வலிவலம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க, குறைவில்லாத உயிர்கள் வாழ்க, நான்மறை அறங்கள் ஓங்க, நற்றவம் வேள்வி மல்க, மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம், மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம், மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் என்று சொல்லி நிகழ்ச்சியை இனிதை நிறைவு செய்யும். அன்பர்களுக்கு ஆன்ம வணக்கம்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்ததும் பார்த்து கொண்டிருந்ததும் சிகாரம் சைவநெறி பாடசாலை என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே 12 திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். அதிலே குறிப்பாக சிவபெருமானுடைய பெரும் கருணையினாலே திருமூல நாயனார் இயற்றிய திருமந்திரம் என்கிற நூலினை பாராயண முறையில் அல்லாமல் ஒரு நாளைக்கு ஒரு பாடல் என்கிற வரிசையில சிந்தித்து வருகிறோம். அந்த வகையில் நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்து சிறப்பித்த அத்தனை உள்ளங்களையும் வருக வருக என்று வரவேற்று அவருடைய பொற்பாதங்களை மனமொழி மேகலாலை வணங்கி நிகழ்ச்சியை இனிதே நிறைவு செய்வோம். நன்றிங்க. மீண்டும் இன்று இரவு 8 மணிக்கும் பிறகு 9:50க்கும் உள்ள சிறப்பு நிகழ்ச்சியில் அடியார் பெருமக்கள் கலந்து கொள்ளும்படி கூறி நிகழ்ச்சியை இனிதே நிறைவு செய்வோம். நன்றிங்க. அனைவருக்கும் வணக்கம். நற்றுணையாவது நமச்சிவாயவே. நமச்சிவாயவே ஞானம் கல்வியும், நமச்சிவாயவே நானறிவிச்சையும், நமச்சிவாயவே நான் அவின்றேத்துமே, நமச்சிவாயவே நன்னெறி காட்டுமே என்று சொல்லி நிகழ்ச்சியை இனிதே நிறைவு செய்வோம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். நன்றிங்க. அனைவருக்கும் வணக்கம்.